ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபயாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க எப்படி செய்ய போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் மசிச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கங்க. சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், மிளகு ஒரு 4-5, பூண்டு ஒரு 4-5 பல், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ஏன்னா வாய்வு பாசிப்பருப்பு. 1/2 மூடி தேங்காய் நல்லா அரைச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமானது மல்லிக்கீரை. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு மூடியை போட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா காய்கறியெல்லாம் அப்புறம் வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் புளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பரான ஈஸியான சாம்பார். இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் வேறு வந்துடும். ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாமே இனிமேல் இருக்கும். நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் இது பாசிப்பருப்பு சாம்பார். நீங்களும் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.